மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. எப்படி நல்லா இருக்குது? சனி ஆல்ரெடி கர்ம சனியாக இருக்கார் இல்லையா? கர்ம சனி என்ன பண்ணுவார்? நீ எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நான் கொடுப்பேன். நீ 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் நான் 10 ரூபாய் தான் கொடுப்பேன். நீ 8 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் நான் 8 ரூபாய் தான் கொடுப்பேன். நீ 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் நான் 1000 ரூபாய் கொடுப்பேன். நீ வேலையே செய்யாமல் சும்மா உட்காந்துருந்தா சனி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பயங்கரமாக உழைச்சாதான் நான் ஹார்ட் ஒர்க் கொடுப்பேன், அதாவது பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நான் லாபத்தை கொடுப்பேன் அப்படின்னு இருப்பார். ஆனால் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் அவரும் கொஞ்சம் லீனியன்ட் ஆவார். அது எப்படி லீனியன்ட் ஆவார்? ரொம்ப சிம்பிள். குரு பயிற்சி நடக்க போதுங்க. 6ஆம் மாதம் 1/6/2026 குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்திலேருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். அப்படி உச்சம் பெற்று அமர்ற குரு பகவானுடைய 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அட போயா, நீ என்ன செய்வியோ அதுக்கான பலனை தான் நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 6ஆம் மாதம் வரைக்கும் ஜென்மகுரு என்ன பண்ணுவார்? 6ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் அசஸ் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தொழில் மாற்றம் செய்யலாம், இடமாற்றம் செய்யலாம். இதெல்லாம் நல்லது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் குடும்ப குரு. நமக்கு என்னத்துக்கு அந்த வேலை? அப்போ எந்த வீட்டுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோமோ அவங்க சொல்லுவாங்க ஒரே வார்த்தை. நம்ம வெளிய ஆளுங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை, ரொம்ப உறவு நட்புக்கு தான் சொல்லுவோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தை கெடுக்கணுன்னே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க, பிளான் பண்ணி செஞ்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு பழிக்கு நம்ம ஆளாகும். ஆக நம்ம அந்த வேலையெல்லாம் வேணாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்கிறது நல்லது. சரி, அதே மாதிரி வழிபாடு அப்படின்னா நாங்கள் என்னம்மா செய்யலாம் அப்படின்னா, ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா இங்கிலீஷ் புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள், மகர சங்கராந்தி ராசி பலன்கள் எதம்மா நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னா, சமீப காலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம 2025, 26, 27 இப்படியெல்லாம் பலன்கள் பார்க்குறோம். ஆனால் ரொம்ப தொட்டு நம் முன்னோர்கள் கடைப்பிடித்தது என்ன அப்படின்னா, மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் மகர சங்கராந்தி அப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோம் பார்த்தீங்களா. அன்றைய தினம் ஒரு புருஷன் எழுந்தருள்வா, அந்த புருஷனை வச்சு பலன்கள், மகர சங்கராந்தி புருஷனை வச்சு பலன்கள் அப்படின்றது கடைப்பிடித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு, அந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்து பலன்கள் அப்படின்றத கடைப்பிடித்தாங்க. ஆக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு என்ன வந்து 2025, 26 நியூ இயர் 12 மணிக்கு நம்ம பட்டாசு வெடித்து கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டப்ப சித்திரை கனி காணுதல் அப்படின்ற மாதிரி நம்ம பழக்கம் இருக்குதானே. அந்த மாதிரி தமிழ் புத்தாண்டை பொறுத்து நம்ம பலன்கள் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம பஞ்சாங்கங்கள் கணிச்சிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த வருடத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. அந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும், என்னென்ன விஷயங்கள் முதல்ல நடக்கும் அப்படின்னா, மழை அதிகம் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசுப்பால் நாசம், பசுக்களுக்கு நோய் வரும். பசு வந்து பார்த்திங்கன்னா நோய்கள்னால பசுக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், கிருமி தாக்குதல், குப்பையிலேருந்து நிறைய கிருமிகள் வரும். அந்த கிருமிகள்னால உடலுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரும். இந்த மாடர்ன் சிஸ்டம் மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களோட வளர்ச்சி, அந்த சிஸ்டம்னோட வளர்ச்சி கம்மியாகி ஆயுஷ், இந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த மெடிசன்ஸ்னுடைய ஒரு வளர்ச்சி அதிகமாகும். நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் கொடுத்துன்னு தெரியுறாங்க பார்த்தீங்களா. சாமியாருங்க, அம்பிகையினோட சொரூபம் நான் சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் பெரிய ஆபத்து இருக்குது. நிறைய பேர் ரோட்டில் வந்து சந்தி சிரிக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி போர், யுத்தங்கள் தொடரும் எப்படின்றதும் இருக்குது. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒவ்வொரு ராசியும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பெண்களோட கை ஓங்கும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியானோட மதிப்பு உயரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. சரி, மலை சார்ந்த பிரதேசங்களில் அதிர்ச்சி, நிலநடுக்கம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. சரி, நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது. ஆக நம்ம ஒவ்வொரு ராசி மக்களும் இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவினோட இறுதியில் வழிபாடு அப்படின்ற பேரில் சொல்லியிருப்போம்.
பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணணும், உலக க்ஷேமத்திற்காக அப்படின் போது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் பாராயணம் பண்ணணும். அப்படி இல்லை நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு வீட்டில் ஒலிக்க விடணும். இது நான் சொல்கிற பரிகாரம் கிடையாது. காஞ்சி மகாபிரியவா எப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் பிரச்சனை எழுமோ அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம வந்து ஒலிக்க விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக அந்த விஷயத்தை செய்யுங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. எப்படி நல்லா இருக்குது? சனி ஆல்ரெடி கர்ம சனியாக இருக்கார் இல்லையா? கர்ம சனி என்ன பண்ணுவார், நீ எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நான் கொடுப்பேன். நீ 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் நான் 10 ரூபாய் தான் கொடுப்பேன். நீ 8 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் நான் 8 ரூபாய் தான் கொடுப்பேன். நீ 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் நான் 1000 ரூபாய் கொடுப்பேன். நீ வேலையே செய்யாமல் சும்மா உட்காந்துருந்தா நான் என்ன பண்ணுவேன், பெருசாக லாபத்தை கொடுக்க மாட்டேன். ஆனால் உங்கள் அப்பா எஸ்டாப்ளிஷ் பண்ணது, உங்கள் தாத்தா எஸ்டாப்ளிஷ் பண்ணது, அது பாட்டுன்னு அவங்களோட முயற்சி தொழில் நடந்துகிட்டே இருக்கு. எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்து அதை ஓடுற வரைக்கும் தான் நம்மளுக்கு பிரச்சனை. அது நல்லா ஓட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுவே நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடும். அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் ஆரம்பித்தது அப்படின்னா பெருசாக உனக்கு அதில் பெரிய பங்கே இல்லை. அவங்களோட முயற்சின்றது இருக்குது, அவங்க செஞ்ச புண்ணியன்றதுக்கு, அதனால ஓடிட்டே இருக்கும். அப்போ அதில் பெரிய லெவலில் அது சக்ஸஸ் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா கர்ம சனி 10, அதாவது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் விதி கிரகம். அவன் என்ன பண்ணுவான், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுப்பேன் அப்படின்ற மைண்ட் செட். சனி பகவானுக்கு கடின உழைப்பாளிகளை ரொம்ப பிடிக்கும். அப்போ ரொம்ப சிம்பிள், 10ல் வந்து சனி இருக்கானா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணு. நான் பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டு பையன், நான் எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அவங்க பண்ண முயற்சினால் அந்த ஸ்தாபனம் நடக்குமே தவிர, அதே லெவல் இருக்குமே தவிர பெரிய லெவலில் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகாது. சரி, இது தொழில் வச்சு நடத்துகிறவங்களுக்கு சொல்லிட்டீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறேன். எனக்கு என்ன பண்ணும், ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா, இப்போ நீங்கள் குமாஸ்தாவாக இருக்கீங்கன்னா குமாஸ்தாவே தான் இருப்பீங்க 2028 வரைக்குமே. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் எப்படி சக்ஸஸ் ஆவீங்க? கண்டிப்பாக ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும், ஒரு ப்ரொமோஷன் இருக்கும். சாதா கிளரிக்கல் போஸ்ட்லேருந்து அடுத்த 2028 சனிப்பெயர்ச்சி வரத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்மாக கூட ஆகலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்புனால ஒரு உயர்வு அப்படின்றது உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சனி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பயங்கரமாக உழைச்சாதான் நான் ஹார்ட் ஒர்க் கொடுப்பேன், அதாவது பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நான் லாபத்தை கொடுப்பேன் அப்படின்னு இருப்பார். ஆனால் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் அவரும் கொஞ்சம் லீனியன்ட் ஆவார். அது எப்படி லீனியன்ட் ஆவார்? ரொம்ப சிம்பிள். குரு பயிற்சி நடக்க போதுங்க. 6ஆம் மாதம் 1/6/2026 குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்திலேருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். அப்படி உச்சம் பெற்று அமர்ற குரு பகவானுடைய 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அட போயா, நீ என்ன செய்வியோ அதுக்கான பலன் தான் நான் கொடுக்கணும், அதுதான் எனக்கு விதி. நீ பெருசாக உழைக்க மாட்டேங்கிற, வேற என்ன பண்ணுறது? உங்கள் முன்னோர்கள் உழைச்சாங்க, உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு இருந்துச்சு, உங்கள் தாத்தா சிவனை கும்பிட்டாரு, உங்கள் அப்பா சிவனை கும்பிட்டாரு, அவங்க நீதி தவறாமல் வாழ்ந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? நீ ஏதோ 10 ரூபாய்க்கு உழைக்கிற அப்படின்னா நீ வந்து 10 ரூபாய்க்கு தான் உழைக்கிற, பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது, உனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு 11 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டை கொடுப்பேன். 11 ரூபாய் தான் கொடுப்பார் அவர், அவ்வளோதான் கொடுப்பார், மிச்சம்லாம் கொடுக்க மாட்டேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சரி, அதுக்கடுத்து பாக்கியஸ்தானத்தில் ஆல்ரெடி ராகு இருக்காரு. நம்மளுக்கு 6/12/2026 வரைக்குமே பாக்கியஸ்தான ராகு. அவர் என்ன பண்ணுவார், நமக்கு வெளிநாடு போகிறதுக்கான பாக்கியத்தை கொடுப்பார். வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான பிராப்தத்தை கொடுப்பார். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய கன்சர்னில் எனக்கு வேலை செய்யணும்னு ஒரு ஆசைம்மா. இந்த காலகட்டம் அந்த சின்ன வயசுலேருந்து இருந்த ஆசை நிறைவேறும். சின்ன வயசுலேருந்து எனக்கு மீடியா ஃபீல்டில் போகணுன்னு ஆசைம்மா. இந்த காலகட்டம் மீடியா ஃபீல்டில் போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சின்ன வயசுலேருந்து வந்து பாருங்கள், எனக்கு ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும்னு ஆசை. இந்த காலகட்டம் ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கிறதுக்கான வசதியும் வாய்ப்பும் உண்டு. சின்ன வயசுலேருந்து வந்து பாருங்கள், எனக்கு இந்த சௌ டாக் வாங்கணும்னு ஆசை. இதெல்லாம் ஒரு ஆசையாக, எல்லா ஆசை தானுங்க. நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஹஸ்கி வாங்கணும்னு ஆசை, ஹஸ்கி வீட்டில் வளர்க்கணும்னு ஆசை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆசையாக நிறைய பேர் வச்சுருக்காங்க தெரியுங்களா? ஆக இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து என்ன ஆசை உங்களுக்கு, அது நிறைவேறாத ஆசை, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு குரோனிக் டிசையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆசை தானே தவிர அது நிறைவேறும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எனக்கு கூரே இல்லை அப்படின்னாலும் இந்த காலகட்டம் அது நடக்கும். பெரிய ப்ளஸ். ஏன்னா 9 ராகும் அது எல்லாத்தையும் கொடுத்துருவார். 6ஆம் மாதம் வரைக்கும் இதெல்லாம் கொடுப்பார். 12ஆம் மாதம் வரைக்குமே இதெல்லாம் கொடுப்பார். ஆனால் 6ஆம் மாதத்துக்கு மேலே அப்பானோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணுங்க. புரியுதுங்களா? அப்பாவுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்பானோட வாழ்க்கையில் ஒரு பெண் தலையீடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பெண் தலையீடுனால உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான உறவில் ஒரு விரிசல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கோங்க. யாராவது நல்லா பேசினா கூட உடனே நம்ம தப்பாலாம் நினச்சக்கூடாது. அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு முடிவு அப்படின்றத எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? சரி, அதுக்கப்புறம் நான் வந்து
3ஆம் பாவத்தில் கேது, நான் என்ன பண்ணுவேன், நிறைய தைரியம் இருக்கும், நிறைய வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுவேன், வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணுவேன், வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தமும் உண்டு, பாக்கியமும் உண்டு. அதே மாதிரி பாருங்கள், என் தம்பி தங்கச்சி ஃபாரின் அனுப்பணும்னு பிளான் பண்ணுவேன், தாராளமாக அனுப்பலாம். என் தம்பி தங்கச்சி வெளிநாட்டிலேருந்து அவங்க சம்பாதிச்சு எனக்கு காசு அனுப்புறதுக்கான பிராப்தம் உண்டு. ஆனால் எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்குமான இடைவெளி கொஞ்சம் கேப் இருந்துகிட்டே தான்மா இருக்குது. ஆமாம்மா, 12ஆம் மாதம் வரைக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? 6-12க்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. சரி, அதுக்கப்புறம் 6ஆம் மாதம் வரைக்கும் ஜென்மகுரு என்ன பண்ணுவார், 6ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் அசஸ் பண்ணிவிட்டு, அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தொழில் மாற்றம் செய்யலாம், இடமாற்றம் செய்யலாம். இதெல்லாம் நல்லது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் குடும்ப குருவாக வராருமா உங்களுக்கு. குடும்ப குருவாக அவர் வந்த பின்னாடி குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்குமா. அது வாக்குஸ்தானமோ அப்படின்றதுனால, தன குடும்ப வாக்குஸ்தானம் இல்லையா. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்பு கிரகம் கிடையாது, உங்களோட ராசி அதிபன் புதனுக்கு பகை கிரகம். ஆக நம்ம என்ன பண்ணோம், பெருசாக யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்க வேண்டாம். இந்த பிள்ளையை திருமணம் பண்ணிக்கோங்க, நல்ல குடும்ப குத்துவழக்கா உங்கள் வீட்டுக்கு நல்ல மருமகளாக இந்த பிள்ளை இருப்பா அப்படின்னு நம்ம ஒரு பிள்ளையை கை காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல பிள்ளையாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா எஃபியில் 300 ஃப்ரெண்டு இருக்கும், இன்ஸ்டாவில் 500 ஃப்ரெண்டு இருக்கும், ராத்திரி பகலாக ஃபோனை வச்சுனே அது வந்து பார்த்திங்கன்னா நோண்டிகிட்டு இருக்கும், அத்தனை அட்டகாசம் பண்ணுற பிள்ளையாக இருக்கும். ஆனால் வெளியே நமக்கு தெரியாது. ஆக நமக்கு என்னத்துக்கு அந்த வேலை? அப்போ எந்த வீட்டுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோமோ அவங்க சொல்லுவாங்க ஒரே வார்த்தை, நம்ம வெளியாளுங்க சொல்ல போகிறது இல்லை, ரொம்ப உறவு நட்புக்கு தான் சொல்லுவோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தை கெடுக்கணுன்னே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க, பிளான் பண்ணி செஞ்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு பழிக்கு நம்ம ஆளாகும். ஆக நம்ம அந்த வேலையெல்லாம் வேணாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்கிறது நல்லது. சரி, அதே மாதிரி வழிபாடு அப்படின்னா நாங்கள் என்னம்மா செய்யலாம் அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கம்மா. சொல்லுலால் நீங்கள் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல், யார், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு, அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின் போது நிறைய நல்லது நடக்குமா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னா வாரம் ஒரு நாள் போயிட்டு அவருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு 11 முறை சுற்றி வாங்க, நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். எங்களோட சுய ஜாதகத்தில் எங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, வீடு கட்டலாமா கட்ட முடியாதா, இல்லை கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கா, இல்லை எங்களுக்கு வீடு சொந்த வீடு அப்படின்ற அமையறதுக்கான பாக்கியம் இருக்கா, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், வீட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் எப்பங்க ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், பிள்ளைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்க எங்கள் பிள்ளை எப்போ திருந்தும், இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு உங்கள் சுய ஜாதகம் தாங்க. ஆக எங்கள் கிட்ட சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.